அபிஷியல் டைம். 3 மணில இருந்து 10 மணி வரையும் தான் அபிஷியல் டைம். அந்த அபிஷியல் டைம்ல he was on time. 3 மணி 3:10 அப்ப நீங்க தாமதம் எப்படி சொல்ல முடியும்? என்னன்னா குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள்ல சில செய்திகள் அபிஷியலா வந்து கொண்டடை வந்துருவாருன்னு சொல்லுது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேக்கோட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் மேடம் எது அபிஷியல்? காவல்துறையிட்ட கேட்ட டைம் அபிஷியலா, ட்விட்டர்ல போடுறது அபிஷியலா? அதாவது நமக்கு வந்து காவல்துறை மக்களுக்கு என்ன போய் சேர்ந்ததுங்கிறதா ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காங்க சீரிய மக்கள் வந்து அப்படி கையில பாத்துட்டே எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காரு. புரியுதா? அதான் நான் போய் நாமக்கல்ல செல்வி வந்துட்டு தெரியுமே. முடிவோட 7 மணி not 3 o'clock. 3 to 10 was the time. சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது. 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க. சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்ல, ஒரு சாய் லட்சுமி அப்படி நினைக்கிறேன். அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, ஆம்புலன்ஸ் அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் வண்டியில உட்கார வச்சுனா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. கட்ட வண்டி குழந்தைங்க கட்ட வண்டிங்க மேல விளையாடிட்டு இருக்கோம். மேடம் கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்க 2 லட்சம் 3 லட்சம்